வணக்கம். இந்த வீடியோவில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பாகம் 6வது வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா? இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாகிஸ்தான்லேயே சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்ஸ் பரவுள்ளது. சரியா? மேற்கு பாகிஸ்தான் மேற்கில் 1.3 மில்லியன் சதுர மீட்டர்னால் 13 லட்சம்னு சொல்கிறாங்க. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்ல வராங்க அந்த புக்கில். சரியா? அதுக்கப்புறம் மேற்கு பாகிஸ்தான் இருக்கு இல்லையா? மேற்கு பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜர் டோர். வடக்க வடக்க செர்டுகை, ஆப்கானிஸ்தான் செர்டுகை. கிழக்கு ஆலங்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. தெற்கு டைமாபத் மகாராஷ்டிரா இந்தியாவில் இருக்குது. இது எல்லாமே இந்தியாவுடைய எல்லைகளாக கொண்டு இருக்கிறது சிந்து சமவெளி நாகரிகம், இந்நாகரிகம். சரியா? பல சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்நாகரிகம் பரவி உள்ளது முக்கிய பகுதி குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா. சரியா? திட்டமிட்ட நகரங்களில் ஒரு 8 வகையான நகரங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஹரப்பா தெரியும், அதாவது பஞ்சாப்லேயும் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் இருக்குது. மொஹஞ்சதாரோ சிந்துவிலையும் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் இருக்குது. தோலாவிரா குஜராத்லேயும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. குஜராத் இந்தியா. சரியா? கலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா. லோத்தல் அப்படிங்கிறது குஜராத் இந்தியா. பானவாலி ராஜஸ்தான் இந்தியா. ராகி கரி ஹரியானா இந்தியா. ராகி கரி அதுலேயும் ஹரியானாலையும் கரி வருவு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்தியா. சரியா? சர்கோடா குஜராத் இந்தியா. இதெல்லாம் முக்கியமான நகரங்கள். மதில் சுவர்களும் நன்கு திட்டமிட்டப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவு நீர் கால்வாய்கள் இதெல்லாமே காணப்படுகிறது. ஹரப்பாவில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுனா சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இது முதல்ல ஹரப்பாங்கிற இதை தான் கண்டுபிடிச்சாங்க முதல்ல. அதனால் இதை ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறாங்க. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி உள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னால் அழைக்கப்பட்டதாகவும், மாறாக சிந்து வெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஹரப்பாவில் சுடாத செங்கற்கள், கற்களையும் கட்டுமானங்களையும் பயன்படுத்தினார்கள். உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களின் திட்டமிடலை கட்டுப்படுத்தியிருக்க கூடும். சரியா? சில வீடுகள் மாடியாகவும் இருந்தன. மொஹஞ்சதாரோவில் உள்ள குளியல் குளம் ஒன்று பார்த்தோம் இல்லையா? அது கட்டுமானம், முக்கியமான கட்டுமானம். அது நன்கு தளவிடப்பட்ட பல அறைகளும் உள்ளன. தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்படுகின்றன. ஹரப்பாக்களின் அரசு அமைப்பு பற்றி நமக்கு விவரங்கள் தெரியலை. ஆனால் பண்டைய அரசுகள் போன்ற பல ஒரு அரசியல் அமைப்பு ஒன்று இருந்திருக்க வேண்டும். அதனால தான் இவ்வளோ கட்டமைப்புலாம் வச்சுருக்காங்க. கட்டுறதுக்கு சாலை, தெரு அதெல்லாம் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. ஆனால் அது சரியானதா என்று உறுதிப்பட முடியவில்லை. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு அது எல்லாமே வேளாண்மையில் கோதுமை, பார்லி, பலவிதமான திணைகள் பயிரிட்டிருக்காங்க. இரட்டை சாகுபடி முறையில் மூலம் இருந்திருக்கு. ஆடு மாடு வளர்த்துருக்காங்க. ஆடுகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் இவங்க வளர்த்துருக்காங்க. யானை உள்ளிட்ட பல விலங்குகளை பற்றி அறிந்திருந்தார்கள். குதிரைகளை பற்றி பயன்படுத்தவில்லை. சரியா? ஹரப்பா மாடுகள் ஜெபு அப்படின்னு அழைக்கிறாங்க. இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம். சிந்துவெளி முத்திரைகள் இவ்வகையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்படுகிறது. அதுக்கப்புறம் மண்பாண்டத்தை பற்றி பார்க்கணுன்னா, இவன் ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை. சரியா? பீடம் வைத்த தட்டு, தானியம் போன்றவை சேமித்து வைப்பதற்கான ஜாடிகள், துளையிடப்பட்ட ஜாடிகள், கோப்பைகள், வடிவ ஜாடிகள், தட்டுகள், சிறு தட்டுகள், கிண்ணங்கள், பானைகள் என்று பலவிதமான மண்பாண்டங்களை செய்தார்கள். சரியா? இப்போ அரச மர இலை, மீன் செதில், ஒன்றை வெட்டும் வட்டங்கள், குறுக்கு நெடுக்கான கோடுகள், கிடைக்க கோட்டு பட்டைகள், கணித வடிவில் ஜியோமதி வடிவங்கள், செடி கொடிகள், பல்வேறு ஓவியங்கள் கருப்பு நிறத்தில் தீட்டினார்கள் சித்திரங்கள் மூலம். சரியா? இப்போ உலோக கருவிகளை பற்றி பார்க்கும் வகையில் என்ன சொல்கிறாங்க, சிலிக்கா கல், சிலிக்கா என்கிற பிளேடை பயன்படுத்தியிருக்காங்க. கத்தி, எலும்பு இதெல்லாமே உருவாக்குறதுக்கு கூட அதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ எலும்பு மூலமாட்டும் பயன்படுத்தியிருக்காங்க, தந்தத்தாலும் பயன்படுத்தியிருக்காங்க. செப்பு பொருட்கள் அது பல இது. ஆனால் பிளேடு பயன்படுத்துறதுக்கு தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க, சிலிக்காக்கல் வகையில். சரியா? இரும்பின் பலனை சிலிக்காக்கல் என்கிறது பிளேடு உருவாக்க பயன்படுத்தினாலும் அது ஒரு வழியான படிகக்கல் என்று சொல்லலாம். படிகக்கல். சரியா? அது என்ன ஒரு வீடியோவில் சொல்லலாம். இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை. கூர்மையான கருவிகள், ஒளிகள், ஊசிகள்,
மின்தூண்டில், முட்கள், கத்திகள், நிறுவை தட்டுகள், முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி இதெல்லாமே செய்யப்பட்டாங்க. செம்பால் செஞ்சாங்க. செம்பில் செய்த அம்புகள், ஈட்டிகள், உளி, கோடாரி ஆகிய கருவிகள் பயன்படுத்தினார்கள். மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண் சிலை இருக்குல்லையா, அது வந்து மெழுகு அச்சில் உலோகத்தையும் உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் தொழில்நுட்பம் தெரிந்திருந்தது என்பதை காட்டுகிறது. சரியா? இப்போ ஆடை அணிகலம் பார்த்திங்கன்னா இவங்க பருத்தி, பட்டு இதெல்லாமே பண்ணாங்க. உலகத்தும் கல்லாலுமான அணிகலன்கள் பயன்படுத்தினாங்க. இவர்கள் செம்மணிக்கல், அதாவது கார்னிலியன், செம்பு மற்றும் தங்கத்தள அணிகலன்களும் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? கல் அணிகளையும் சங்கு வளையங்கள் செய்தார்கள். சிலவற்றில் வந்து என்ன செய்கிறாங்க, அணி வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இவற்று மெசபடோமியாவிலும் ஏற்றுமதி செய்தாங்க. வாணிகம், பரிமாற்றம். ஹரப்பாவில் வந்து மொசபடோமியாவுக்கு வந்து நெருங்கிய வணிக தொடர்பு இருந்திருக்கு. மேற்காசிய பகுதியான ஓமன், பக்ரைன், ஈராக்கு, ஈரான் இந்த பகுதியெலாம் ஹரப்பாவுடைய முத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இது முக்கியமான ஒரு லைன். கியூனிபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவிற்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுது. கியூனிபார்ம் அப்படிங்கிறது வந்து எழுத்துக்களால் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பிட்டதாகும். எடை அளவுகள் எல்லாமே ஒரு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வணிக பரிமாற்றத்திற்காக முறைப்படி அளக்கிறதுக்கு இது தேவைப்பட்டிருக்கு. சரியா? ஹரப்பா நாகரிகம் வந்து பகுதியை கனசதுரமான செட் எடைகள் கிடைத்துள்ளது. செட்டு அதாவது தராசுகளான செம்பு இருக்கு இல்லையா, அதை தட்டுகளை கிடைத்துள்ளது. எடைகள் வந்து ஈரடிமான எண் முறையில், அதாவது பைனரி அப்படின்னு சொல்ல தெரியுமா? பைனரி அதாவது 1:2, 2:4, 4:8, 8:16, 16:32 இந்த 2 மடங்காக அதிகரித்தன. சரியா? இதெல்லாமே அளவீடுகள் இந்த மாதிரி இருந்திருக்கு. முத்திரைகள் எழுத்துக்களை பற்றி பார்க்கும்போது பண்பாடு நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகிய முத்திரைகள் கிடைத்துள்ளது. இவன் நடவடிக்கைகள் வணிக நடவடிக்கையாக பயன்படுத்தியிருக்கலாம் இவை. சரியா? ஹரப்பாவின் எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. சரி, 5000க்கும் மேலான சிறு எழுத்து தொகுதியை கண்டுபிடிக்கப்பட்டு சில அறிஞர்கள் இது திராவிட மொழி என்று உறுதியாக கருதுகிறார்கள். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இந்திய பண்பாட்டை உருவாக்குவதற்கான அடித்தளம் எனலாம். சரியா? கலை, போக்குவரத்து அப்படி பார்க்கும்போது கிடைத்துள்ள சுடுமண்ணாலான சிறு சிலைகள், மண்பாண்டங்கள் மற்றும் ஓவியங்கள், வெண்கல சிலைகள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஹரப்பாவின் கலை திறமையை காட்டுகிறது. சரியா? மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி செம்பில் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. அது குருவாக கூட இருக்கலாம், அரசனாக கூட இருக்கலாம். சரியா? எப்படி வேணாலும் இருக்கலாம். செம்பில் வறுக்கப்பட்ட பெண் நடனமாடும் சிலை 2 மொஹஞ்சதாரோவில் கிடைத்தவை. சரியா? ஹரப்பாவில் மொஹஞ்சதாரோ தோலாவிராவிலும் கிடைத்த கற்சிலைகள் ஆகியவை இப்பகுதி முக்கியமான கலை படைப்புகள். பொம்மை வண்டிகள், கிளிக்கிழப்புகள், பம்பரங்கள், கோழிக்கொண்டுகள், பல்வேறு விளையாட்டுகளில் சுடுமண், சில்லிக்கல் ஆகியவை ஹரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டாக காட்டப்படுகின்றன. மதம் வந்து பார்க்கும்போது இதை வந்து இயற்கை வணங்கினாங்க, அரசமைத்து வழிபட்டார்கள் என்ற சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளன. சரியா? அதுபோல் இருக்குது, அவ்வளோதான். காளிபங்கையின் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. இறந்தவர்களை புதைத்த வழக்கத்தில் இருந்தது. இறந்தவர்களை எரிக்கும் வழக்கமும் இருந்திருக்கலாம் என்ற சான்று அரிதாக கிடைத்துள்ளன. ஹரப்பா மக்களின் பண்பாடை பற்றி பார்க்கும் வகையில் நல்ல பண்பாடாக தான் இருந்திருக்காங்க. எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் ஹரப்பா நாகரிகம் வந்து முழுமையாக அறிய முடியாமல் உள்ளது. சரி, திராவிட மொழி பேசினார்கள் அறிஞர்கள் பல அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் இதோட வீழ்ச்சிக்கு வந்து நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு வந்து கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை காட்டுகிறது. சரியா? ஹரப்பா மக்களின் சில இந்தியாவின் பல்வேறு இடங்களில் குடிபெயர்ந்ததாக வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு எழுத்துக்கு பொருளுக்கும் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே பல கேள்விகள் உறுதியான பதில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் 1க்கு அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்து சமவெளி விவசாயிகள், கால்நடைகள் வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் அப்படின்னு இருந்திருக்காங்க. இதை வந்து பிரிக்கலாம். இந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணி பொது ஆண்டுக்கு முன்னாடி வந்து 3300லேருந்து 2600 வரைக்கும் தொடக்க காலம். அதுக்கப்புறம் 2600லேருந்து 1900 வரைக்கும் முதிர்ச்சி காலம். பிந்தைய காலம்னா பொது ஆண்டு முன் 1700 வரைக்கும் நீடித்திருக்கலாம். இது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் வந்து 1900லேருந்து நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கி. பருவநிலை மாற்றம், மொசபடோமியா வணிகத்தின் வீழ்ச்சி, வணிகத்தில் ஏற்பட்ட நீட்சி, நதியின் வறட்சி, வெள்ளப்பெருக்கு, அந்நிய படையெடுப்பு அந்த மாதிரி எதனாலே மக்கள் தொகை தெற்கு கிழக்கு நோக்கி திசை நோக்கி சென்றிருக்கலாம் என்று முற்றிலுமாக அழிந்துபட்டிருக்கலாம். இதனாலே கிராம பண்பாடாக கிழக்கு நோக்கி திசை நோக்கி இடம்பெயர்ந்தாங்களே, அதனால் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்து விடவில்லை. இது கிராம பண்பாடாக இருந்திருக்க தொடர்ந்தது.
இந்தியாவில் தொடர்ந்தது. சரியா? சிந்து சமவெளிக்கும் இந்திய தமிழருக்கும் நாகரிகத்துக்கும் உள்ள இதை பற்றி பார்க்கலாம். தென்னிந்தியாவின் கற்கால பொதுமக்கள் தாளிகளில் காணப்படும் கோட்டுருவ குறியீடுகளும் சிந்து சமவெளி எழுத்துக்களையும் ஒத்திருப்பதும், தமிழக ஊர் பெயர்கள் பாகிஸ்தான் சிந்து பகுதி ஊர் பெயர்களும் ஒத்துழைமையும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தமிழ் பண்பாட்டிற்கும் உள்ள உறவை நிறைவி வாதங்களாக முன்வைக்கின்றன. அதாவது அருண் தந்தை ஹென்ரி ஹெரஸ், ஆஸ்கோ பார்ம்போலா சரியா, ஐராவதம், மகாதேவன் போன்ற ஆய்வாளர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் திராவிடம் தமிழ் மொழிக்கும் இடையே உள்ள ஒற்றுமை நிலவுவதை கண்டுள்ளாங்க. சரியா? தொல்லியல் சான்றுகள் இடைக்கற்காலத்திலேயே சிந்து சமவெளி தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவிலும் பல மக்கள் குழுக்களாக தொடர்ச்சி வசித்து வந்ததை காட்டுகிறது. சரியா? சிந்து சமவெளி மக்கள் தென்னிந்தியாவை இடம்பெயர்ந்தாங்க. இரும்பு காலத்து தொழில்நுட்பங்களும் தென்னிந்தியாவை அடைந்தன. தமிழ்நாட்டில் பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழாய்வு பகுதியில் கிடைத்துள்ள கார்னீலியன் சரியா பாசிமணிகள், சங்கு வளையல்கள், செம்பு கண்ணாடிகள் இதெல்லாமே இது அறிமுகம் செய்யப்பட்டவை என கருதப்படுகிறது. இம்மக்கள் இடம்பெயர்ந்த காரணத்தினால அறிவும் தொலைவும் தூரங்கள் பரவ முடியும். சரியா? இவ்வித தெளிவான முடிவுகள் மேலாதிக்கத்தின் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். தமிழகத்தின் பண்டை நாகரிகமான கீழடி, அரிக்கமேடு, உறையூர் போன்ற இந்தியாவின் இரண்டாவது நகரமாய காலகட்டத்தில் தலை தோங்கின அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாகரிகம் சிந்து சமவெளியின் நாகரிகத்தின் பெரிதும் மாறுபட்டன. இந்த நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்து சுமார் 1600 ஆண்டுகள் கழித்து உருவானவை. நன்றி, வணக்கம்.